திமுக கூட்டணியின் தொகுதி பங்கீடு பஞ்சாயத்து ஒரு வழியா ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இன்னைக்கு விசிகாவுக்கு 8 தொகுதிகளை கொடுத்து தோழர் திருமாவை திமுக ஒரு மாதிரி சமாதானப்படுத்தி இருக்குது. அந்த 8ல் 6 தான் தனி தொகுதி, 2 பொது தொகுதி. இது ஒரு மாதிரி வரவேற்கப்பட வேண்டிய விஷயம்தான். இதை வரவேற்கிறோம்னு மென்மையா சொல்லாம ஒரு மாதிரி ஆரவாரமா கத்தி கூச்சலிட்டு ஒரு மாதிரி உச்ச சத்தத்தில் சொன்னாலும் ஒன்றும் தப்புலைங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா இன்றைய திமுக விசிக தொகுதி பங்கீடு ஆகட்டும், அதில் 2 பொது தொகுதிகளில் போட்டியிடுறதுக்கு விசிகாவுக்கு திமுக வாய்ப்பு கொடுத்ததாகட்டும், இது எல்லாமே அந்த பக்கம் ஏகப்பட்ட ஆட்களுக்கு ஏமாற்றத்தை தான் கொடுத்துருக்கோம். ஏன்னா தோழர் திருமா திமுக எங்களுக்கு பொது தொகுதியில் போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு ரொம்ப நாளாக கோரிக்கையை வச்சுக்கிட்டு இருந்தாரு. அந்த கோரிக்கை இன்னைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்குது. அதே மாதிரி திமுக விசிக கூட்டணி உடஞ்சிரும்னு அந்த பக்கம் ஏகப்பட்ட பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் நடக்கல. ஸோ ஒட்டு மொத்தமாக அவங்களுக்கு இது எரிச்சலை தான் உண்டு பண்ணியிருக்கான். அதனால் இதை கத்தி கூப்பாடு போட்டு சொன்னாலும் ஒன்றும் தப்பு இல்லைங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. கடந்த ஒரு மாதமாக நம்ம ஊரில் ஏகப்பட்ட திடீர் திரும்ப ஆதரவாளர்கள் உருவாகிட்டாங்க. அதுலேயும் சங்கிகள் பேசுகிற பேச்செல்லாம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்கிற ரகம்தான். திருமா மேலே அப்படி பாசம் அவங்களுக்கு அப்படியே பீரிட்டு கிளம்புச்சுன்னா பார்த்துங்களேன். சங்கிகளுக்கெல்லாம் கடந்த ஒரு மாசமா தோழர் திருமாவளவன் மேல பாசம்னா பாசம், அப்படி ஒரு பாசம். என்ன இது, திமுக திருமாவோட பவர் தெரியாம விளையாடிக்கிட்டு இருக்குது. கூட்டணி கட்சிகளை நடத்துற விதம் இதுதானா? திருமாவுக்கு திமுக கொடுக்குற மரியாதைங்கிறது இதுதானா? அவர் திமுகவுக்காக எவ்வளவு தியாகங்களை பண்ணியிருப்பாரு, பல விஷயங்கள்ல திமுகவுக்காக ஆதரவா நின்றுகிறாரு. அப்படிப்பட்டவரா இப்படி ஒரு சீட்டு 2 சீட்டுக்காகவெல்லாம் அலக்கழிக்கலாமா? அவரை இப்படி அவமானப்படுத்தலாமா? இதெல்லாம் நல்லாவா இருக்குது? திருமா எப்படியும் தன்னோட கூட்டணியை விட்டு வெளியே போக மாட்டாருங்கிற தைரியத்தில் தான் திமுக இப்படியே அவரை அவமானப்படுத்துற மாதிரியான செயல்களில் ஈடுபடுது. இதெல்லாம் அநியாயம் இல்லையா, அக்கிரமம் இல்லையான்னு சங்கிகள்லாம் பொங்கி தள்ளிட்டாங்க. அதாவது ஆடு நனையுதுன்னு ஓனாய் மாதிரி இவங்க ஓரமாக உக்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அது அத்தனைக்கும் இன்னைக்கு திமுகவும் திருமாவும் சேர்ந்து ஆப்பு வச்சுட்டாங்கன்னு தான் சொல்லணும். அதுலேயும் இந்த பொது தொகுதியில் போட்டியிடுறதுக்கு வாய்ப்புங்கிறதெல்லாம் கண்டிப்பாக அழுத்தம் திருத்தமாக நம்ம நல்ல ஆரவாரத்தோட வெளியில் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம்தான். ஸோ சங்கிகளாகட்டும், இன்ன பிற அதிமுகவின் அடிமைகளாகட்டும், இவங்க எல்லாருக்குமே இது ஒரு ஏமாற்றத்தை தான் தந்திருக்கோம். அந்த ஏமாற்றத்தை எரிச்சலாக்கணும்னா, எரிச்சலை கோபமாக்கணும்னா, அந்த தவுளுக்காரங்க காதில் விழுற மாதிரியே நல்லா சத்தமாக சொல்லுங்கிற மாதிரியே இதை நல்லா சத்தமாக சொல்லலாம். விசிக திமுக தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டு விட்டது. 8 தொகுதிகளில் விசிக போட்டியிடுகிறது திமுக கூட்டணியில். இதை நல்ல ஆரவாரத்தோட நல்லா அழுத்தி சத்தமாக சொல்லலாம். அதுல எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பார்த்தீங்க, இன்னையிலிருந்து அவங்க எல்லாம் யாரு, இந்த திடீர் திரும்ப ஆதரவாளர்கள் இருக்கிறாங்க பாருங்க, இந்த திடீர் அமெரிக்க எதிர்ப்பாளர்கள், திடீர் ஈரானிய ஆதரவாளர்கள், திடீர் சஞ்சு சாம்சன் ரசிகர்கள், இந்த மாதிரியான திடீர் திரும்ப ஆதரவாளர்கள்லாம் இன்னையிலிருந்து இயல்பு நிலைக்கு திரும்பிடுவாங்க. இதுல பல மூத்த பீத்த பத்திரிகையாளர்கள், சங்கிகள், அதிமுக ஆதரவாளர்கள், இன்ன பிற ஆட்கள்னு அனைவரும் அடக்கம் அவர்கள் இன்னையிலிருந்து இயல்பு நிலைக்கு திரும்பிடுவாங்க. இது வரைக்கும் திருமா மேல அவங்களுக்கு ஏகப்பட்ட கரிசனா, கருணை, பேரன்பு, பெரும்பாசம் எல்லாம் இருந்தது இல்லையா? திருமாவுக்கு திமுக கூட்டணியில் அநீதி இழைக்கப்படக்கூடாதுன்னு அப்படி அக்கறை பொத்துக்கிட்டு ஊத்துச்சு இல்லையா? அவர்கள் அத்தனை பேரும் இன்றிலிருந்து இயல்பு நிலைக்கு திரும்பிடுவாங்க. பழையபடி திருமாவை வம்புக்கிழுக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க உங்க கட்சியை திமுக கிட்ட அடகு வச்சுட்டீங்க, 8 சீட்டுக்காகவெல்லாம் அங்க இருக்கலாமா? என்ன இது அநியாயம், அக்கிரமம் இல்லையா? உங்களோட சேர்த்து ஒட்டுமொத்த தலித்துகளையும் நீங்க திமுக கிட்ட கொண்டு போய் அடமானம் வைக்கிறீங்க அப்படின்னு அன்பொழுக பேச ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க வேணா பாருங்க, இன்றிலிருந்து திருமா மீது பாசத்தை பொழிந்த அனைவரும் இயல்பு நிலைக்கு திரும்பி விடுவார்கள். பழையபடிக்கு அவரை வம்புலுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வளவுதான். இதையெல்லாம் தாண்டி இன்னும் திமுக கூட்டணியில் அந்த கூட்டணி பஞ்சாயத்துக்குள்ள பாக்கி இருக்கிற விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மக்கள் நீதி மையம், தேமுதிக, அப்புறம் ஒரு சீட்டு கட்சிகள்னு ஒரு 4-5 கட்சிகள் இருக்கு. அது எல்லாம் அந்த பஞ்சாயத்தை திமுக சுமூத்தா முடிக்கணும். அது மட்டும் தான் இன்னும் பாக்கி இருக்குது. இதுல இந்த மக்கள் நீதி மையத்துக்கு 2 சீட்டு கொடுக்க போறாங்கன்ற மாதிரிலாம் தகவல் வருது. ஆக்சுவலா அந்த 2 சீட்டை வச்சு கமல் என்ன பண்ண போறாருங்கிறது தான் இதுல இருக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி. ஏன்னா அவர் கட்சியில ஆள் ஏது, அவர் கட்சிக்கு அவர் தான் ஓனரு, அவர் தான் லேபரு, அவர் தான் ஆபீஸ் பாய், அவர் தான் சிஇஓ, அவர் கட்சியில் இருக்கிற ஒரே ஆள் அவர் தான்.
அவர் 2 சீட்டை வாங்கி யாருக்கு கொடுக்க போறாப்புல, என்ன பண்ண போறாரு ஒன்றும் புரியல. சரி, அரசியல்ல ஏகப்பட்ட காமெடிகள், அதுல இதுவும் இருக்குதுன்ட்டு போக வேண்டியதுதான். அதே மாதிரி தேமுதிகவுக்கும் அவர்களின் தகுதிக்கு உண்டான மாதிரி சீட்டு கொடுத்தாதான் சரியா வரும். அந்த அம்மா என்னமோ இரட்டை இலக்க தொகுதிகள் கொடுக்க போறாங்கன்ற மாதிரி நேத்து அவங்க நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிச்சான். அப்படியெல்லாம் தகவல் வருது. அப்படி கொடுப்பாங்களா என்னன்னு தெரியல. கொடுத்தாலும் ஒர்த்து கிடையாது, கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தாதான் சரியா வரும். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. மற்றபடிக்கு இந்த ஒரு சீட்டு கட்சிகளெல்லாம் திமுக சிம்பிளா சமாளிச்சிடும். அதெல்லாம் மேட்டரே கிடையாது. பார்க்கலாம். எவ்வளவோ பார்த்துட்டான், இதை பார்க்க மாட்டோமா, பார்ப்போங்கிறேன். அதே மாதிரி அந்த பக்கம் அதிமுக கூட்டணியிலையும் ஒரு மாதிரி சீட் ஷேரிங்கிறது சுமூத்தா நடந்து முடிஞ்சிருச்சு. நான் நேற்று வீடியோவில் சொன்ன மாதிரி தான், அங்கே டெல்லி எஜமானர்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கிறாங்களோ, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் அங்கே இறுதியான தீர்ப்பு. அவங்க சொல்லிட்டாங்க, எங்களுக்கு 27 தொகுதி போதும்ப்பா, இந்த அவருக்கு 18 கொடுத்துரு, அவருக்கு 11 கொடுத்துரு, அப்புறம் இன்னும் இருக்கிற சின்னஞ்சிறு கட்சிகளுக்கெல்லாம் இந்த அளவுக்கு பிரித்து கொடுத்துருங்க அப்படின்னு டெல்லி எடப்பாடியாருக்கு ஒரு ஆர்டரை போட்டிருக்குது. அதை எடப்பாடியாரும் அமல்படுத்திட்டாரு. இதில் இருக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, பிஜேபி 27 தொகுதிக்கு ஒத்துக்கிட்டு இருக்குது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் எடப்பாடியாருக்கு எந்த அளவுக்கு சந்தோஷங்கிறது ஒரு பக்கம். எடப்பாடியாருக்கு ஆக்சுவலாக மகிழ்ச்சியாக தான் இருக்கும். ஏன்னா பிஜேபி மாதிரி ஒரு கட்சியை 27 சீட்டுக்கு ஒத்துக்கிறதெல்லாம் பெரிய விஷயம். ஆக்சுவலாக அதில் எடப்பாடி அவரோட திறமையும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு வகையில் எப்படியோ பேசி பிஜேபியை 27 சீட்டுக்கு எடப்பாடியார் சம்மதிக்க வச்சிருக்கிறாருங்கிறது அவருடைய திறமை தான். அதுல எல்லாம் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இதில் எடப்பாடியாருக்கு இருக்கிற சந்தோஷத்தை விட அந்த பக்கம் திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு கூடுதல் சந்தோஷம் இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த பக்கம் காங்கிரஸோட கரைச்சலை திமுகவால் தாங்கவே முடியாது. இப்போ ஒரு 30 சீட்டு 32 சீட்டை பிஜேபிக்கு எடப்பாடியார் கொடுத்துருக்கிறாருன்னு வைங்க. ஏதோ ஒரு வகையில் எடப்பாடியார்ட்ட நெகோசியேட் பண்ணி அவங்க ஒரு 35 சீட்டு இல்லை ஒரு 30 சீட்டு வாங்கியிருக்கிறாங்கன்னு வைங்க. அவ்வளோதான். இங்கே காங்கிரஸோட கரைச்சலை திமுகவால் சமாளிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? பெரிய பஞ்சாயத்து பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த சீட் ஷேரிங் விஷயம் வரும்போது தான் அவங்க கட்சி பின்தங்கி இருக்குது, அவங்க கட்சி வளரல, அதை விட பிஜேபி வளர்ந்துருச்சு அப்படிங்கிற எண்ணமெல்லாம் அப்படியே பீரிட்டு கிளம்புவான். அவங்களுக்கு அப்போதான் அவ்வளவு ஆர்வம் வரும். காங்கிரஸை வளர்க்கணும், காங்கிரஸ் பிஜேபியோட எந்த வகையிலையும் பின்தங்கிடக்கூடாதுங்கிற எண்ணமெல்லாம் எப்போ வரும்னா, பிஜேபிக்கு அந்த பக்கம் கூடுதல் சீட்டு கொடுக்கப்படும் போது தான் அத்தனை எண்ணமும் அத்தனை காங்கிரஸ்காரங்களுக்கு வரும். அப்படியே காங்கிரஸ்காரங்களாம் அப்படி காங்கிரஸ் கட்சிக்காரங்களா மாறிடுவாங்க, தேச பக்தர்களா மாறிடுவாங்க, காங்கிரஸுக்காக என்ன வேணும்னாலும் பண்ணலாம்ங்கிற நிலைமைக்கெல்லாம் வந்துருவாங்க. எப்பன்னா இப்படிதான் பிஜேபி கூடுதல் சீட்டில் நிற்குது, அந்த இடத்துல காங்கிரஸுக்கு அந்த அளவுக்கு சீட்டு கிடைக்கிற கெப்பாசிட்டி இல்லைன்னு தெரிய வரும்போது தான் அத்தனை காங்கிரஸுக்காரங்களும் அப்படி அழுது புலம்புவாங்க, உளுந்து பெறலுவாங்க, ஒப்பாரி வைப்பாங்க, அநியாயம் அக்கிரமிப்பாங்க, இன்னும் என்னென்னமோ பண்ணுவாங்க. இப்போ அது எதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு பார்த்துங்க. காங்கிரஸை விட பிஜேபி ஒரு சீட்டு கம்மியாக தான் நிற்குது. ஸோ ஒரு மாதிரி காங்கிரஸ் அமைதியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4.25 வருஷம் எதையும் பண்ண மாட்டாங்க. அப்படியே எரும மாட்டு மேலே மழை பெஞ்ச மாதிரி சும்மாவே இருப்பாங்க. ஒரு போராட்டம், ஒரு பொதுக்கூட்டம் எதுவும் இருக்காது. காங்கிரஸ்னு ஒரு கட்சி இருக்குதா இல்லையான்னா யாருக்கும் தெரியாது. ஆனால் இந்த எலெக்ஷன் வந்துட்டா போதும், எங்களுக்கு 20% ஓட்டு இருக்குதா, 50 சீட்டு கொடுங்க, 60 சீட்டு கொடுங்க அப்படின்னு ஒப்பாரி வைக்கிறதுல ஆரம்பிச்சு ஏகப்பட்ட பஞ்சாயத்துகளை கிளப்பி விடுவாங்க. காங்கிரஸோட கூட்டணி வச்சு கரையேறதுங்கிறதெல்லாம் விளையாட்டு கிடையாதுன்னு நாம அழுத்தம் திருத்தமாக சொல்றதெல்லாம் இவங்களோட இந்த பிஹேவிங்கை வச்சு தான் இப்போ இதுக்கெல்லாம் ஒரு மாதிரி வாய்ப்பு இல்லாத போயிருக்குதுங்கிறது அந்த பக்கம் முதல்வர் ஸ்டாலினுக்கு சின்னதாக ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கும் தானே. நான் சொல்றதுல நியாயம் இருக்குதா இல்லையா சொல்லுங்க. இதுவே 30 சீட்டில் பிஜேபி நின்று இருந்ததுன்னா அந்த பக்கம் பல காங்கிரஸ்காரங்க ஆரம்பிப்பாங்க, நாங்கள் இதுக்கு தான் சொன்னோம், அந்த வெத்துவேட்டு விஜயோட கூட்டணிக்கு போயிருந்தா 70-80 தொகுதி வாங்கி கெத்து காட்டிருக்கலாம், இல்லைன்னா நாம தனியாக 234 தொகுதியில் நின்று வேற மாதிரி கெத்து காட்டிருக்கலாம். இப்போ பாருங்க, பிஜேபி நம்மளை விட பெட்டரா சீட்டு வாங்கிருச்சு, இது அநியாயம் இல்லையா, அக்கிரமம் இல்லையான்னு ஏகப்பட்ட காங்கிரஸ்காரங்க ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எலெக்ஷன் நேரத்தில் திமுகவுக்கு பெரிய இடைஞ்சலாக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு மாதிரி காங்கிரஸை விட பிஜேபி ஒரு சீட்டு கம்மியாக தான் போட்டியிடுதுங்கிறது பல காங்கிரஸ்காரங்களை அமைதிப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. அதனால திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு இந்த நியூஸ் ஒரு மாதிரி ஆறுதலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன்.
இதுல வேற சிக்கல்கள்லாம் இருக்குது. அதாவது என்டிஏ கூட்டணியில, அதிமுக கூட்டணியில பிஜேபிக்கு கீழே தான் எல்லா முடிவையும் பிஜேபி தான் எடுக்கும், எடப்பாடியார்லாம் சும்மா அங்க டம்மி அப்படின்னு பேசுறதுல சில சிக்கல்கள் இருக்குது தான். அது புரியாம நான் பேசல. அந்த சிக்கல்களை தாண்டி காங்கிரஸோட கரைச்சல் ஓரளவுக்கு குறையுங்கிறது தான் இதுல இருக்கிற ஆறுதலான விஷயங்கிறது தான் நான் சொல்ல வர்றது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதே மாதிரி இதுல வேற ஒரு பிரச்சனையும் இருக்குது. அதாவது எடப்பாடியார் எப்படி குட்டிக்காரன் அடிப்பாருன்னு யாருக்குமே தெரியாது. எடப்பாடியார் இந்த பக்க கதவை மூடிட்டு அந்த பக்க கதவை திறந்து விட்டாரா என்ன நமக்கு தெரியல. இதுல எவ்வளவு பேர் தாமரை சின்னத்துல போட்டியிட போறாங்கன்றது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான, ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி. ஏன்னா ஜி.கே. வாசன்லாம் ஒரு மாதிரி ஓப்பனாவே சொல்லிட்டாரு, என் சின்னமெல்லாம் பஞ்சாயத்துல இருக்குது, அநேகமா நான் தாமரையில போட்டியிடுற மாதிரியான சூழ்நிலை தான் வரேன் அப்படிங்கிறத ஒரு மாதிரி ஒளிவு மறைவா சொல்லிட்டாருன்னு வைங்க. ஆல்மோஸ்ட் அவரு தாமரையில தான் நிக்க போறாரு. அந்த பக்கம் அன்புமணி சின்னமும் பஞ்சாயத்துல இருக்குது. அவர் என்ன முடிவெடுக்க போறாருன்னு தெரியல. டிடிவி குக்கரை வச்செல்லாம் கரையேற முடியாதுங்கிறது அவருக்கே நல்லா தெரியும். அதனால தாமரையில நின்னா சேஃப்னு நினைச்சு அவரும் அதுல நிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். இன்னும் சின்னஞ்சிற கட்சிகள்லாம் நிறைய அதுல இருக்குது, அவங்களும் தாமரையில் நிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஏன்னா இது வரைக்கும் எடப்பாடியார் அது சம்பந்தமா எந்த அபிஷியலான அப்டேட்டையும் கொடுக்கல. அதாவதுங்க பிஜேபிக்கு 27 தொகுதிகள், அவங்க மட்டும்தான் தாமரை சின்னத்தில் நிற்பாங்க, மற்றவங்க எல்லாம் அவங்களோட சொந்த சின்னத்தில் நிற்பாங்க, இல்லைன்னா எங்களோட ரெட்டையில தான் நிற்பாங்க அப்படின்னு எடப்பாடியார் இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமா எதையும் சொல்லலை. அதனால இந்த கதையில என்ன ட்விஸ்ட் இருக்குதுன்னு தெரியல. எவ்வளவு பேர் தாமரை சின்னத்தில் போட்டியிட போறாங்க, அதுல எவ்வளவு பேர் ஜெயிச்சு பிஜேபி எம்எல்ஏக்கெல்லாம் மாற போறாங்கன்றது தெரியல. பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பார்ப்போம். கத்திரிக்காய் முத்துனா கடத்தெருவுக்கு வந்துதான் ஆகணும். அப்போ இதில் ஒரு முடிவு எட்டப்பட்டு தானே ஆகணும். இது வெளியில் தெரிஞ்சுதானே தீரணும். பார்க்கலாம், அப்போ வச்சு செய்வான். மற்றபடி அடுத்த அதிபர் நான் தான் சொல்லிக்கிட்டு தெரியுற அனில்னா என்னன்னே தெரியல, ஒரு வாரமாக அமைதியாகவே இருக்கிறாரு. பொதுவாக இந்த மாதிரி புது கட்சிகள்லாம் ஏர்லியராகவே தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருவாங்க. பாருங்க, நொன்னன் சீமான் முந்தானத்தை ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ இந்த வெத்து விஜய்க்கு கூட்டணின்னு யாரும் இல்லை, இனிமேல் முடிவு தெரிய வேண்டிய விஷயம்னு எதுக்காகவும் இந்த விஜய் வெயிட் பண்ண வேண்டிய அவசியமெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ வேட்பாளர்கள் அறிவித்து நேரடியாக பிரச்சாரத்துக்கு போக வேண்டியதானே. எதுக்கு அமைதியாக இருக்கிறாருன்னா எனக்கு சில விஷயங்கள் தோணுது. அதாவது இந்த பாண்டிச்சேரி ரிசல்ட்டுக்காக வெத்து விஜய்னா வெயிட் பண்ணுறாரு. ரிசல்ட்டுக்காகனா எலெக்ஷன் ரிசல்ட்டுக்காக இல்லை. இப்போ நேற்று வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க இல்லையா, அது என்ன ஆகுது, இவங்க போட்ட அப்ளிகேஷன்லாம் அக்செப்ட் ஆகுதா ரிஜெக்ட் ஆகுதா, ரிஜெக்ட் ஆனால் ஏன் ரிஜெக்ட் ஆகுது, அப்படியே அக்செப்ட் ஆனாலும் அந்த வேட்பாளர்கள்லாம் கடைசி வரைக்கும் நம்மளோடையே இருக்கிறாங்களா? ஏன்னா 26ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது வேட்பு மனுவை வாபஸ் வாங்குறதுக்கு. ஸோ கடைசி நேரத்தில் எதுவும் காசை கீசை வாங்கிட்டு கம்பியை நீட்டிடுவாங்களா, வேட்பு மனுவை வாபஸ் இது வாங்கி நம்மளை தெருவில் விட்டுருவாங்களா, என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். அதுக்கப்புறமா அடுத்த அடியை எடுத்து வைப்போம். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வெத்து விஜய் இது வரைக்கும் அபிஷியலா தன்னோட அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து எதையுமே சொல்லாம இருக்கிறாரோ என்னவோ. இருக்கலாம் தானே, வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு. ஏன்னா வெறும் வாயில என்னத்தை வேணும்னாலும் பேசலாம். அதை அறுத்துருவேன், இதை நட்டுருவேன், அதை பிடுங்கிடுவேன், அங்கே அப்படி திருப்பிடுவேன், இங்கே இப்படி முறுக்கிடுவேன்னு என்னத்தை வேணும்னாலும் சொல்லலாம். ஒரு விஷயத்தை ப்ராக்டிக்கலாக செய்யும் போது தானே அதில் இருக்கிற விஷயங்கள்லாம் கஷ்ட நஷ்டங்கள்லாம் தெரியும். உண்மைனா என்ன, யதார்த்தம்னா என்ன, ப்ராக்டிக்கல் பாலிடிக்ஸ்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் செய்யும் போது தானே தெரியும். இது வரைக்கும் விஜய் வாயில் தானே பேசிக்கிட்டு இருக்கிறாப்புல. ஸோ அநேகமாக அந்த ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலான்னு. அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் அவ்வளவு சீக்கிரம் வேட்பாளர் பட்டியலை விஜய் வெளியிட மாட்டாருங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா அங்கே என்ன பண்ணியிருக்காரு, பாண்டிச்சேரியில் அந்த பக்கம் பாஜக, அதிமுக, காங்கிரஸ் உட்பட பல கட்சிகளிலிருந்து ஆட்களை ஆட்டையை போட்டு தான் வேட்பாளர்களாக நிறுத்தி இருக்கிறாப்புல. ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் ஒருத்தர் பிஜேபியிலிருந்து விலகிறாரு. அவர் பிஜேபியோட முன்னாள் எம்எல்ஏ வேறையா. அவரு அன்று இரவே தாவேகாவின் வேட்பாளர் ஆகிறாரு. இதெல்லாம் எப்படி நடக்குது? விஜய் ஆட்டையை போடுறதுக்கு தயாரா இருக்கிறாரு. ஆட்டையை போட்டு எப்படியாவது நம்மளதும் ஒரு கட்சிங்கிற மாதிரி காட்டிடணுங்கிறதுல விஜய் குறியா இருக்கிறாரு. தமிழ்நாட்டிலையும் அதே ஃபார்முலாவை ட்ரை பண்ண மாட்டாருங்கிறதுக்கு என்ன கேரண்டி? ஏன்னா இங்கே திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபின்னு பல கட்சிகள் இருக்குது. அதில் ஒரு தொகுதிக்கு ஒருத்தரை தான் ஒரு சின்னத்துக்கு வேட்பாளராக அறிவிக்க முடியும். எப்படியும் போட்டியில் 2-3 பேர் இருப்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக அதிருப்தி உருவாகும். அதிலிருந்து கணிசமான ஆட்கள் விஜயை நோக்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் கணிசமான ஆட்களுக்கு இந்த வெத்து விஜய் சீட்டு கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதுக்கு பேர் தான் பாண்டிச்சேரி ஃபார்முலா. அதனால தான் அனில்னாவோட எல்லா நடவடிக்கைகளும் பர்பஸாகவே டிலே ஆகுதுங்கிற மாதிரி புரிஞ்சுக்கலாம் தானே. அங்கே அதுதான் நடந்திருக்குது, இங்கேயும் அதுதான் நடக்கும். அனிலோட பெரிய பிரச்சனையே என்னன்னா, அவர் நடத்துறது கரகாட்ட கோஷ்டி கிடையாது, அவங்கெல்லாம் ஒரு கரகாட்ட கும்பல் கிடையாது. அது ஒரு கட்சின்னு வெகுஜன மக்களை நம்ப வைக்க முடியாததான்
தான் அவரோட பெரிய பிரச்சனையாக நான் பார்க்குறேன். ஆரம்பத்தில் இருந்தே எல்லா கட்சிகள்ல இருந்தும் ஆட்கள் அவர் இழுக்க முயற்சி பண்ணதெல்லாம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு கட்சி ஃபீலிங்கே வெகுஜன மக்களுக்கு வரல. செங்கோட்டையன் போனதுக்கு அப்புறமா தான் அதுவும் ஒரு கட்சி தான், அங்கே இருக்கிறவங்களும் ஒரு மாதிரி அரசியல்வாதிங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு மக்கள் நினைக்கிற மாதிரியான ஒரு வாய்ப்பு உருவாச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது ஒரு கரகாட்ட கும்பல் தான். அவங்க ஆடுவாங்க, பார்த்து கைதட்டலாம், சிரிக்கலாம், என்ஜாய் பண்ணிட்டு போகலாம், ஓட்டெலாம் போட முடியாது அப்படிங்கிறது தான் வெகுஜன மக்களின் நினைப்பாக இருந்தது. அநேகமாக இப்பயும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் செங்கோட்டையன் மாதிரி ஒரு சீனியர் பொலிட்டீஷியன் உள்ளே போனதுக்கப்புறம் அது ஒரு கட்சிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்திருக்குதுன்னு வைங்க. அதை கொண்டு வர்றதுக்காக தான் அணிலாம் இத்தனை பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ வேற கட்சியில் சீட்டு கேட்டு கிடைக்காதவங்கலாம் கடைசி நேரத்தில் வேட்பாளராக இவர்கிட்ட வந்து சேர்றாங்கன்னு வைங்க. கணிசமான ஆட்களுக்கு இவர் சீட்டு கொடுக்குறாருன்னு வைங்க. மக்கள் மத்தியில் ஒரு மாதிரி சொல்லலாம்ல, பாருங்க இவங்கெல்லாம் திமுகவில் சீட்டு கேட்டாங்க, அதிமுகவில் கேட்டாங்க, இவங்கெல்லாம் திமுக, அதிமுக, பிஜேபி மாதிரி பெரிய கட்சிகளில் நிர்வாகிகளாக இருந்தாங்க, அவங்களே என்ன நம்பி வந்திருக்கிறாங்க பாருங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னதையும் கட்சின்னு அவங்க நம்புறாங்கன்னு தான் அர்த்தம். அதே மாதிரி நீங்களும் நம்புங்க. நான் நடத்துறதும் கட்சி தான், கரகாட்ட கும்பல் கிடையாது. ஆட்டத்தை வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே போயிடாதீங்க, ஓட்டை போட்டு என்ன சிஎமாக்குங்க அப்படின்னு இந்த வெத்து வேட்டு விஜய் நான் பிரச்சாரம் பண்றதுக்கு பிரகாசமான வாய்ப்பு இருக்குதுங்கிறேன். பார்க்கலாம், எத்தனையோ கன்றாவிகளை பார்த்துட்டோம், இந்த கருமத்தையும் பார்த்து தொலைவோங்கிறேன். இன்னும் நிறைய பேசலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.